கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியிலே நிறுத்தியிருக்கிற பிள்ளையும் கண்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள். தேவனை மகிமைப்படுத்தி குடித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். ரட்சகராகிய இயேசுவின் பிறப்பு மெய்ப்பர்களுக்கு சந்தோஷம். ஆனால் ஏரோது ராஜாவுக்கும் மிகுந்த கலக்கத்தை உண்டாக்கியது. ரோம சாம்ராஜ்யத்தில் என்னை போல் ஒரு அரசனை நீங்கள் கண்டதுண்டா? யூத நாட்டு மக்களையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் நான் தான் ஆளுகை செய்கிறேன். நான் ஏரோது ராஜா. என்ன? இலக்கிலிருந்து சாஸ்திரிகளா? வரச் சொல் அவர்களை. யார் என்று பார்க்கலாம். உத்தர அரசே, தாங்கள் வந்ததின் நோக்கம் என்ன? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று தேடி காண வந்தோம். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரங்களை கண்டு அவரை பணித்துக் கொள்ள வேண்டும். யூதருக்கு ராஜா இடமே இருக்கிறார். யூதருக்கு ராஜாவா? எனக்கு போட்டியாக இன்னொருவரா? இது என்னடா ஆச்சரியம்! வாய்ப்பே இல்லை. இந்த ராஜா இருக்கும் போது இன்னொரு ராஜாவா? யாரங்கே? உடனடியாக வேத பண்டிதரை வரச் சொல். உத்தரவு பண்ணா. யூதருக்கு ராஜாவானவர் எங்கே பிறப்பார் என்று பரிசுத்த வேதத்தில் எங்கே எழுதியிருக்கிறது என்று எனக்கு திட்டமாக சொல்லுங்கள். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார் என்று வேதத்தில் தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியான செய்தி. நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நான் பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள். நீங்கள் சென்று வாருங்கள். ராஜா சொன்ன
பிறந்த இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்று வாழும்போது நிறைவான முழுமையான வாழ்வு அனைவருக்கும் நிலவும் என்பது எந்தவித ஐயமும் இல்லை. கடவுள் அனைவரையும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலும் புதிய ஆண்டிலும் ஆசீர்வாதமாக வழிநடத்துவாராக. அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள்.